இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் சமாளிக்க தான் பார்த்தேன். நாம எவ்வளவு தாக்குனாலும் அதோட எண்ணிக்கை பெருக்கிக்கிட்டே இருக்கு. இனி அதை தாக்குறதுல அர்த்தமே கிடையாது. இங்கேயும் வந்துருச்சுங்களா? இதுங்களோட மூளை எல்லாம் ஒன்னாதான் செயல்படுது. உங்க கதை முடிஞ்சது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே மிஸ்டர் கோமகன்? அந்த சொன்னல, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். கோமகன், உங்களால நகரவே முடியாதப்ப அந்த 2 சேஜி சமன் பண்ற அளவு இப்ப என்னால முடியாது. சரி, நான் விட்டு கொடுத்துறேன். என்னால முடியாது. மவுண்ட் மியோபோகோ டோட்ஸ்க்கு முன்னாடி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செத்துங்கடா. என் நாய்களோட அவ இங்கிருந்து ஒரு இடியா மறைஞ்சிட்டான். நான் எங்கேயும் போகல. நாகட்டோ, இதுல நீ வெறும் கத்துக்குட்டி தான். நான் விரிச்ச வலையில நீயே வந்து நல்லா மாட்டிக்கிட்ட. என்ன இது? இது வெறும் ஷேடோ க்ளோனா? ஆமா, ஷேடோ க்ளோன் மட்டும் இல்லாம நான் சமனிங் ஜுட்ஸோவையும் பயன்படுத்தி இருக்கேன். இதை சமாளிக்கிறது கஷ்டம். மிஸ்டர் கோமகன், என்ன இது? வழி கிடைச்சிருச்சு. இதோட உன் கதை முடிஞ்சதா? நான் சாதிச்சிட்டேன். கேப் விடாம என்ன தாக்கறதுக்கு வந்துகிட்டே இருக்கானுங்களே. ஆனா நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். என்னால இப்ப விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் இவ்வளவு வேகமாவா? சாரி, என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வேலை சிறப்பா முடிஞ்சுதா? அதை விட முக்கியமா இதை கட்டுப்படுத்துறவங்க தாக்கலான்னு பார்த்தா அவன் கண்ணுல சிக்க மாட்டேங்கிறானே. மிஸ்டர் கோமகன், உங்களுக்கு என்ன தோணுது? இது கொஞ்சம் வினோதமா இல்லையா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் எதுக்குமே லாய்க்கில்லாதவனாச்சு. சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ்க்கு இருக்கிற அதே கண்கள் தான் அவனுக்கும் இருக்கு. சக்ரா நேச்சர்ல இருக்கிற 6 மாற்றங்களையும் அவன் இப்ப தன்னோட கைவசத்துல வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தனை நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவன் 10 வயசுல இருக்கும் போதே நடைமுறையில இருக்கிற எல்லா ஜூட்ஸையும் கத்துக்கிட்டான். அப்படி இருந்தும் எதுக்காக எனக்கு எதிராம எதுக்கு சம்மனிங் ஜூட்ஸை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்? மிஸ்டர் கோமகன், நீங்க வீட்டுக்கு போங்க. அச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி. நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான இடத்துல எங்க எல்லாரையும் சமன் பண்ற? வண்டா உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. நீயும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிற. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. நாமளா எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், சரியா? ஜிராயா இங்க நம்மள கூப்பிட்டு இருக்கானா, அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, வாய மூடு. நீங்க 2 பேரும் எனக்கு தேவை. அதனால தான் சமன் பண்ண. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க பாஸ் மேம். இருக்கட்டும், ஆனா உனக்கு தான் இந்த ஃபார்ம் எடுக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா நீ தான் பொண்ணுங்களுக்கு இந்த உருவம் பிடிக்காதுன்னு சொல்லுவியே. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு அதை பத்தில ஒரு கவலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம எதிரிக்கிட்ட ரெனிகான் இருக்கா. அந்த 6 பார்ட்ஸோட கண்களாச்சு. அப்படின்னா நீ எங்களை சமன் பண்றதை தவிர உங்ககிட்ட வேற வழியே இல்ல.
கண்டிப்பா ஒரு நாள் நீயாவே உன்னோட சொந்த முயற்சியில சேஜ் மோட எடுக்க ஆரம்பிச்சிருவ ஜிராயா. உங்க 2 பேருக்கிட்டையும் ஒப்பிட்டா நான் வெறும் கத்துக்குட்டி தான். சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். வெறும் அந்த 2 தவளைகளை சமன் பண்றதுக்காக தான் அவன் இவ்வளவையும் பண்ணானா? இல்ல, அவங்கள சமன் பண்றதோட சேர்த்து சென்சையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. ரோச்சிமாரோவா இருந்தாலும் சரி, ஜெராயாவா இருந்தாலும் சரி, எல்லா சனன்களுக்குள்ளயும் தனித்துவமான சக்தி இருக்கு. சரி, இப்போ அந்த எதிரி எங்க இருக்கான்? 6 ஸ்பாட்ஸ் கொண்ட கண்கள் எங்க இருக்கு? வயசு ஆக ஆக உன் கண்ணு குருடாகிட்டு இருக்கு போல இருக்கு. இல்ல, உன்னைத்தானே மறைச்சிக்க கூடிய சமனிங் ஜூட்ஸ்ல தான் எதிரி இருக்கா. நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பேரியரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும். கிரியேச்சர் டிடெக்ஷன் ஜூட்ஸுவை வச்சு அதை வெளியே கொண்டு வந்துடலாம். அடே ஜிராயா பையா, உனக்கு எதிரிய பத்தி தெரிஞ்சும் நீ ஏன் அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எதிரி என்னோட முன்னாள் மாணவன். அப்படின்னா இவன் தான் அந்த மாணவனா? ஆமா. இந்த உலகத்தை மாத்த போறவனே அவன் தான். அப்படி இருக்கும்போது அவனை எதிர்த்து ஏன் நிக்கிற? நான் போனதுக்கு அப்புறம் அவன் வளர்ந்த விதம் சரியில்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேரும் இறந்து போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்தை மாத்தக்கூடியவன் இவன் கிடையாது. அது இவனா இல்லாதப்போ நாம இவனை கொன்னரலாம். சரி வாங்க, வேலையில நாம இறங்கலாம். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ நீ உன் வேலைய காட்டு. அப்படின்னா அதுதான் ரினிகானா? அவன் கண்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு. தீர்க்க தரிசனத்தை பெற்றவன் இவன் தான் என்னால நம்ப முடியல. உன் வாழ்க்கையில நீ மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். முடிவை எடுக்கணுமா? ஆமா, நீ எந்த முடிவு எடுக்கிறையோ அதுபடிதான் இந்த நிஞ்சா உலகத்துல மாற்றம் ஏற்படும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சமனிங் ஜுட்சு. இந்த முறாவை மனிதர்களை சமன் பண்ணிருக்கான். இப்ப நீ அழிவுக்கு ஒரு முன்னோடியா மாறிட்ட. அதனால ஒரு சென்சையா நான் உன்னை தடுக்கிறது என்னோட கடமை. 3 பேரா? என்ன நடக்குதுங்க? 3 பேருக்கிட்ட எப்படி ரெனிகன் இருக்க முடியும்? அது ஏதோ ஜூட்ஸு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஏமாத்த முயற்சி பண்றான். இதுக்கு ஒழுங்கா வீட்டுல சாப்பாடாவது செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்ல. எதிர்க்க இருக்கிறவன கொஞ்சம் கூர்ந்து கவனிமா. என்ன சொன்னீங்க நீங்க? என்னோட அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சே. இந்த நொடியில இருந்து என்னோட சேஜி ஜூட்ஸோட ஆட்டம் ஆரம்பம். இந்த ஜிராயான்ற துணிச்சலான காது கிட்ட கத்துறத தயவு செஞ்சு நிறுத்து. சீக்கிரமா முடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம். நான் வேற சமையல பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மா, வீட்டுல இருக்கிற பிரச்சனையை விட எதிர்க்க இருக்கிறவன் தான் நமக்கு பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வீட்டுல பொறுப்பா லட்சணமா சமைக்கிற எனக்கு சமையல் தான் முக்கியம். சரியா? என்ன வந்து திருத்தாதீங்க. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன எதிர்த்து பேசுவ? கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் அமைதியா இருங்களேன். முதல்ல இவங்கள கவனிக்கிற வேலைய பார்க்கலாமா? இவனை நான் மொத்தமா வறுத்தெடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ எண்ணெய ரெடி பண்ணு. அப்பா நீங்க நல்லா ஊதுங்க. கண்டிப்பா. என்னாச்சு அவனுக்கு? என்ன மொத்தமா காணாம போயிடுச்சு? ஆனா அப்படி ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்கிட்டயும் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கு போல. சரி, கிளம்பலாம். அவனால மொத்த ஜூட்சுவையும் உறிஞ்சு எடுக்க முடியுது. கொஞ்சம் பின்னாடி பாரு. இப்ப இவன் கதையை நம்ம முடிக்கலாம். என்ன? சேஜான்
கொஞ்சம் கூட அவன் அசரவே இல்ல. பார்க்காமலேயே பின்னாடி இருந்து என் தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. எல்லாத்தையும் பார்க்காம அசால்ட்டா அவங்களால தடுக்க முடியுது. இத்தனைக்கும் தூரத்துல இருந்து தாக்குற முறைய கெபாரி சென்பான்ங்கிற ஒரு ஜூட்சு தான் இருக்கிறதுலயே ரொம்ப வேகமான ஜூட்சு. ஆனா அவன் அதையும் பார்க்காமலேயே செஞ்சான். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட வித்தைகள் இருக்குன்னு நீ சொன்னது கரெக்ட் தான் ஜிராயா. என்னது? நீ ஒன்னு கவனிச்சியா? என்ன கவனிக்கணும்? முன்ன ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டினப்ப அவன் கண் பார்வையில இருந்து படாத இடத்துல இருந்து தான் நீ அவனை தாக்குன. அப்ப கூட அவங்க 3 பேருக்குள்ள ஐ கான்டாக்ட் இல்ல. புரிஞ்சிருச்சு. அவங்க கண்கள் 3 பேரோட கண்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை 3 பேருமே என்ன பாக்குறாங்கங்கறத ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப ஒருத்தர் கண்ணுல பறத மிச்ச 2 பேரால பார்க்க முடியும். இது தானே சொல்ல வரீங்க நீங்க? ஆமா. இதெல்லாம் எதுக்காக இவங்க பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இது நல்லது கிடையாது. என் நெஞ்சொட்சு வேலை செய்யாத இந்த மாதிரி சமயத்துல இந்த 3 பேரையும் எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்படி இந்த சண்டை போச்சுன்னா சேஜ் மோடா இருந்தாலும் நான் கண்டிப்பா இறந்துடுவேன். இவங்க இவ்வளவு பலசாலியா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. நம்ம பதுங்கிடலாம் ஜிராயா. புரியுது.